हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं मेयरगन के इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। ऐसा ये क्या मंदिर है क्या? ओ भाई भाई, कितना बड़ा गेट है इसका। रो रहा है। हम्म என்னண்ணே வீட்டுக்கு போகாம இங்க படுத்திருக்கிறீங்க? என்னோட கொட்டடியில் வந்து படுத்துக்கிறீங்களா? சாப்பிட தென்னம்பட்டு வரேன்னு நீயே கேளு. இங்க வந்தப்ப குட்டி உன் தோளாயிரத்துக்கு தான் இருப்பான். இப்ப நீ அவன் தோளாயிரத்துக்கு தான் இருக்க. அதையும் இதையும் கொடுத்து ஊட்டமா வளர்த்துட்டேன்ல. ஏடா குட்டி, என் குண்டு குட்டி, குண்டு குட்டி. एनिमल्स में भी कितने इमोशंस होते हैं उस चीज को लेकर। பசியா இருப்பா. ஏடா போடா. அண்ணே வா வா போடா வா. டாட்டா வா. நாங்க ஊரை விட்டு போறோம். हाँ, வீடு எங்களை விட்டு போயிடுச்சு. ओह इसलिए वो रो रहे हैं। अच्छा, अब समझा। டேய் மொழி மொழி ஏய் ये पूरा टेम्पल का प्रीमाइस लग रहा है ना। என்னடா ओह प्रसाद है। खाते गाते इमोशंस उनके बाहर निकल। प्रसाद इसलिए इसे उसको ना नहीं कह सकते बट போறேன் போராத கொடுங்காலம் வழி நான் போறேன். ஓடி ஆடி விளையாண்ட ஊரை பிரிஞ்சேன். பாட்டம் பூட்டம் கட்டி காத்த வீட்டை பிரிஞ்சேன். ஏ போறேன் நான் போறேன் வெறும் கூடா போறேன். போராத கொடுங்காலம் வழியா நான். तो उनके उनका शिफ्टिंग ही बोल सकते हैं। वो हाँ, छोड़ ही रहे वो घर। ये उनका घर है। हम्म, वो बिल्कुल भी खुश नहीं। ओ வளரி விஷயம். இப்ப எதுக்கு சார் இப்படி நைட்டோட நைட்டா கிளம்புறீங்க? அது என்கிட்ட கூட சொல்லிக்காம கொல்லிக்காம. சித்தவா நீங்க எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன்டா. நீ எங்கேந்திர வர? சொத்து பிரிச்சாச்சு, வீட்டை எழுதி கொடுத்தாச்சு. நமக்கு Okay. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இங்க அதுக்கு எதுக்கு ஊரை விட்டு போகணுங்கிறேன். இங்க வாடகைக்கு எனக்கு மட்டும் என்ன? 3 தலைமுறை வாழ்ந்த ஊரு வீடு. வீடு சிலது சொன்னாலும் புரியாது. புரியாமலாம் இல்லை சார். ஆனா இந்த வீட்டை விட்டு போறது உங்களை விட அவனுக்கு தான் பெரிய அடி. கொஞ்சம் பார்த்து வைங்க சார். மொழி அவனை என் கூடவே கூட்டிட்டு போயிருந்தா வேடமங்கலத்துக்கு. ஏன் இது இங்க முடியாதுல்ல, அங்க ஸ்கூல் வேற பேசிட்டேன். அப்பாதான் சொல்லி சிபாரிசு பண்ணாரு. காலமே சரிதானா கண்ணெல்லாம் காட்சி घर काफी घर सुंदर को है। हाँ एक बार देखना चाहते वो छोड़ने से पहले। वो घर सच में बहुत अच्छा बहुत है। अच्छा। कितना बड़ा था वो। பால் தரும் தாய் மடிய
பங்கிடத்தான் அலையும் சொந்தங்கள் நாளைகள் எல்லாமே நிராசையானதே हमारा नानी का घर भी ऐसा ही था। நூலாடும் காத்தாடி सच में நூலருந்து वो उसकी याद दिला रहा है। पुराने घरों की बात ही कुछ और थी। பூமரமா काफी बड़ा एरिया होता था घर में। நேனே நடுக்காட்டில் ஓடும் ஆறு போல் காணாம போறேனே தன் கூட்டில் வாழா பறவை இவன் நகதியானே போறேன் நான் போறேன் வெறும் கூடா போறேன் போராத கொடுத்தாலும் வழியானா हाँ ये क्या है? शायद वो किचन का कुछ होगा। हाँ समझ में नहीं आ रहा। उनकी कितनी सारी यादें होगी इस घर से एग्जैक्टली जुड़ी हुई और उन्हें वो छोड़ना पड़ रहा है। ऑब्वियस है उनका इमोशनल होना। सच में। எதை சொல்லி நான் என்னை தேற்றுவேன் இந்த ஊழ்வினை தன்னை மாற்றுவேன் சதியாடிடும் இருள் பாதையில் ஒளியேற்றுவேன் तो अब ये फाइनली पूरा क्लोज करके निकलेंगे। हाँ என்று மீளுவேன் நிறைவாசலை வந்து சேருவேன் சொந்த காற்றிலே என்னை மீட்டிட மெய்யான ஓர் கரம் தேடுவேன் स्क्रीन ஊரோடு देखो, சேர்ந்தே एक एक लाइट बंद हो रही है। வாழ்விங்கு வாழ்வேனோ நீரோடு சேர்ந்தே போகாத நீர் குமிழினா ओ भाई साहब मन भी नहीं कर रहा उसको लॉक करने। वो लास्ट दरवाजा बचा है। हाँ तो पूरा मुझे लगता है पीछे से लेकर हाँ आगे तक जो व्यू वो है वो हर एक दिखाया लाइट बंद करके आए वहां से और वो लास्ट दरवाजा सच में। सही थी वो film। கம்லாட்டிங்க வயிறு சொல்றேன் நல்லா இருக்க மாட்டாங்க. சொகலியம் சுத்து தான் கை விட்டு போயிருக்கு. நீங்க எல்லாம் கூட வந்துட்டீங்களா? விடியா பாத்துக்கலாம். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்ல போய் அது பழிச்சிட போகுது. என்ன இருந்தாலும் அது கூட பிறந்ததுக்கு பொட்ட பிள்ளையா பிறந்து लैंड डिस्प्यूट के लिए सबको वो लैंड डिस्प्यूट நம்மள சேர்ந்து சபிச்சா அத்தான் நீங்க படிச்சவரு உங்களை மாதிரி என்னால பக்கமெல்லாம் நினைக்க முடியல தான். என்ன விடுங்க உங்களை விடுங்க தான். இவெல்லாம் இந்த வீடே கேதி இந்த ஊரே கேதி கிடந்ததா இப்படி திடுது என்ன போறானோ என் புள்ள. उनको सबको संभालना मुश्किल हो गया उस सिचुएशन में। எதுக்குண்ணே காசுலாம் இருக்குண்ணே சிக்காவும் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடு. வீடு போனதில்ல என் மேல உனக்கு எதுவும் வருத்தமாடா? இல்லைண்ணே இங்க இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஏதோ ஒரு சாக்க சொல்லி உங்க வந்து பார்த்துட்டு போயிடுவேண்ணே. இனிமே முடியுமான்னு தெரியல. அந்த ஒரு வருத்தம் தானே. அண்ணா போயிட்டு வரட்டா? அண்ணா மெட்ராஸ் போறேன்டி. நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, அதனால நீ அப்பாவோட போ. அண்ணா திரும்ப வரும்போது உனக்கு நிறைய சாக்லேட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அண்ணா உன்னை பார்க்குறேன். சரியா? நானும் கூட மெட்ராஸ்ல சூழ்ந்து கூட நீ நானும்
तो एक बॉन्ड बन चुका है उनमें जो हाँ अभी कैसे सेपरेट हो सकता है। उनको भी तो उतना ही बुरा लग रहा है जितना उनको वो घर छोड़ते हुए लग रहा है। एग्जैक्टली। அருள் நீ வேன்ல சாமானோட வந்துடு. நானும் அம்மா அண்ணனும் பஸ்ல வந்துடுறோம். எல்லாம் ஆயிடுச்சாப்பா? வீட்டை ஒரு தடவை சுத்தி பார்த்துக்கோ. திருப்பிலாம் இங்க வர முடியாது. வண்டி நிறுத்த சொல்லுண்ணே. தண்ணி தான் வேணுமா? காசு தம்பி சைக்கிள் ஏத்தல, அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. சைக்கிள். அருள் இது வேணுமா? அது ஓட்டுவியா? हाँ, जिस साइकिल से वो आए वापस अभी, है ना। வேணாம்ப்பா இருப்பா, தேவைப்படுறோம் யார்கிட்ட கொடுத்துரு. இல்லை வேணாம் விட்டுரு தம்பி. இது நீ வேணா எடுத்து வந்து யார்கிட்ட கொடுத்துறேன். ये भी उनके बेटे है क्या शायद? கிளம்பலாமா? हो सकता நீங்க उन्होंने कहा ना मैं और माँ और तुम्हारे भाई बस से आएंगे। इतना बड़ा घर, कितना कुछ सामान। तंजावुर में वो रहते थे, तो अभी वो तंजावुर से मद्रास आए हैं ना। ओ भाई साहब, बहुत बड़ा टाइम जम है। 22 साल का टाइम जम है। एग्जैक्टली। कितने सारे होते हैं। क्या कर रहे हैं। क्या उन पंछियों के लिए शायद खाना रख रहे हैं, ऐसे लग रहा है। काइंड ऑफ मिस। ओ भाई, अगर ये सीन रियल है ना तो सच में बहुत अच्छा लगेगा। बहुत अच्छा रियली लग रहा है वो। நான் ஒரு நாள் ஊருக்கு போறேன். நான் இன்னைக்கு போயிட்டு காலையில வந்துடுவேன். சாயங்காலம் மட்டும் அவ சாப்பாடு போடுவா. என்ன उनसे बातें कर रहे हो? போகணும்னு இல்லை, ஆனா போய் தான் ஆகணும். तो उनका मन नहीं है। हाँ। ஒரு நாள் தான், जाना நாளைக்கு चाह காலையில रहा வந்துடுவேன். சரியா? ओ, फिर से जाके पेड़ पे बैठ गए हो। ஏய் டைம் ஆச்சுப்பா, கிளம்பல. போய் தான் ஆகணுமான்னு யோசிக்கிறேன். என் புருஷன் போலன்னா ஒண்ணும் இல்ல, லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துருக்கான்னு 3 வேளையும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு அழக பாத்துக்குவேன். ஆனா நீ போனா கண்ணால போய் தானே ஆகணும். भुवना। 20 வருஷமா भुवना। யாரையும் கிட்ட ஆண்டவன். हाँ, जो बच्चे दिखे। இப்ப சொந்தம்னு இருக்கிறது இந்த ஒரு குரூப் மட்டும்தான். அவங்களுடைய வீட்டு தேவைக்கும் போறதுக்கு இப்படி யோசிச்சா எப்படி? உனக்கு என்ன அருள், இதுக்கப்புறமாவும் இப்படியே இருந்துருவ தனியா கோவமா? அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு அவளுக்கு ஒரு சித்தி சித்தப்பா அத்தை மாமா அண்ணன் தங்கச்சி யாருமே இல்லாம போயிடும். அப்பா அம்மா மட்டும்தான் இருப்போம், பரவாயில்லையா? வீட்டுல நாய் பூனை கிளி எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன? அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியா அருள்? शायद वही यही है। बात है कि वो वही वहां सच जाना है नहीं कि वो चाहते। जाना नहीं चाहते वहाँ। உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன், பயப்படுறியா? நான் வேணா பத்திரமா கை பிடிச்சு கூட்டு போட்டுமா? போறேன். हम्म। गए, मान गए वो। பாய். டேய்
வாடா. என்ன ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டா எப்படி? அங்க போய் யாரு கூட எந்த சண்டை சச்சரவெல்லாம் வச்சுக்காத. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். ऑक्सीजन मॉलिक्यूल वो डबल को जाने से पहले एक बार मेक अ नोट ऑफ अच्छा ये केमिस्ट्री टीचर है। हाँ, अरुण अरुण वो ट्यूशन ले रहे थे। घर पे ही उनके மத்தியான ट्यूशन्स ட்ரெயினில் होते हैं। போகலாம்ல இப்போ கிளம்பிட்டு சாயங்காலம் தான் ரிசப்ஷன் இப்போ போய் என்ன பண்ணுவேன் அப்படியே கொஞ்சம் ஊர் சுத்தி பார்த்துட்டு போகலாம் தான். போகணுமானும் இருக்கு, போகணும்னு இருக்கு. இல்லை நீ போய் பார்த்துட்டு வா நான் ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் சீவனை சொல்லட்டுமா? டேய். பாடி சேர்த்துட்டாங்க சொல்லட்டுமா? விளையாடாத நீ வரல ஞாபகம் கேட்க உன்னை கேட்டா நான் பாத்துக்கிறேன்ப்பா. இல்லை வாட்ச் கட்டல மொபைல் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு போதான் ஒரு ओ ओह वाह, இதான் அந்த இதுவா? एटलीस्ट वो अच्छे लगने चाहिए तो हाँ। वॉच तो भी दी उनको पहनने के। எவ்வளோ பெரிய நான் போட்டு सही है। பார்த்து பத்திரமா போ சரி வரேன். போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு वाओ शॉट देखो सही तुम है। इतना सही है, जबरदस्त। बिल्कुल भी खुश नहीं हो जाने से, हाँ। मतलब जाना पड़ रहा है इसलिए कंफ्यूज जा रहे हैं। हाँ बिल्कुल ऐसे जैसे हम रिलेटिव की शादी फंक्शंस में कैसे हाँ, करते हैं, बिल्कुल वैसे। वैसा ही होता है। तो भी इतने सालों बाद वो फिर से यहाँ आ चुके हैं। मतलब ऑलमोस्ट कितने साल हो गए, 15-20 साल, 22 साल। 22 साल। तंजावुर। स्टेशन आ गया लेकिन और हाँ। उनका बिल्कुल भी मन नहीं, मन यहाँ नहीं है तक आ उतना। गए फिर भी उतरना नहीं चाहते। एग्जैक्टली। सोच में ही है अभी भी। मन बना लिया, उतरना तो है। जो रात को जो जो चीजें देख के गए थे वो अब सब वो देखते देखते फिर से जाएंगे। हाँ एग्जैक्टली, मतलब बहुत सालों बाद वो हाँ। फिर से वो जब- चीजें देख रहे हैं। हाँ, कितनी सारी चीजें बदल चुकी होंगी तब तक। टेम्पल छोड़ के, क्योंकि टेम्पल अभी भी वैसे ही होंगे, चर्चेस वैसे होंगे। இங்கே நிறுத்துங்க. தேங்க்ஸ். ये उनका घर है शायद। हाँ। हाँ क्योंकि हमें नाइट शॉट दिखाया गया था, इसलिए वो सुबह कैसा दिखता है ये पता नहीं था हमें। क्योंकि यहाँ पे उनके एक्सप्रेशन है सडनली चेंज हो हाँ गए, तो बिल्कुल यही हो सकता यही वो उनका घर हो सकता है। தம்பி வீட்டுக்கு வெளியே யாரும் நிக்கிறாங்க, யாருக்கு பாரு. है। ओ अलर्ट हो गया यहाँ पे। तुझी रखली சாரி. वो उनके गांव में ही आकर एक हाँ, और- मतलब एक होटल में रुके हुए हैं Exactly. बिल्कुल।
जहाँ उनका कितने सारे रिश्तेदार होंगे, पहचान वाले होंगे, फिर भी वो एग्जैक्टली और उनका இன்னும் கிளம்பல वो उसके जाने के बाद उनका मूड नहीं रहा, वो मन नहीं रहा कि ஏய் किसी के டைம் ஆகுது சீக்கிரம் போ. साथ अटैच रहे. எதுக்கு சீக்கிரம் போய் கண்ட மூஞ்சில முடிக்கிறதுக்கா? இவனெல்லாம் வாழ்க்கையிலேயே பார்க்க வேணாம்னு நினைச்சேன், போனாக்கா வர வேண்டியதா போச்சு. அவளை மட்டும் பார்த்துட்டு கால் பண்ணி वो सिर्फ बोना के लिए आया है ஏன் அப்படி பேசுற? என்னென்ன இவளால வந்துச்சு. வரவே இல்லை, மெசேஜ் வேற. நீ உண்மையா வரையா இல்லையான்னு தெரியல, ரிசப்ஷன் வரைக்கும் பார்ப்பேன், நீ வரலன்னா கல்யாணத்தை கழுத்து நீட்ட மாட்டேன்னு வரேன். அது செஞ்சாலும் செய்யும். உன் தங்கச்சி தானே. ம் சரி, ரீச் ஆனதுல இருந்து என்னெல்லாம் பண்ண? என்ன பண்ண? பிலோமினா லாட்ஜ்ல ரூம் போட்டு படுத்துட்டேன். சொந்த ஊர்லயே லாட்ஜ் लॉज में रुके हाँ वही कह रहे. एग्जैक्टली இப்ப எங்க இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கேன். मुझे लगता है यही यही पे वहाँ थे पे वो सोए हुए थे exactly. उस वक्त. अभी ध्यान ओ उस जब रात जा उनको रहे थे तब भी वो हाथी था हाँ. वहां पे, शायद हो इतने सकता है सालों बाद यही आए थे और उनके कान. हाँ हो सकता है, मे बी यही डिजाइन था वहाँ पे उनके कानों पे. உன் தோல் शायद हो हो सकता सकता है है वही हो. இப்ப நின்னா அவன் தோலை எடுத்துக்கிட்டு தான் நீ இருக்க. हाँ ये वही हाथी है शायद. அருள் இருக்கியா? எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை. உண்மையை சொன்னா வேற வழியே இல்லாம வந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஊரை பார்க்கவே ஆசையா இருக்கு. அப்புறம் என்ன, இன்னும் ஒரு 2 நாள் हाँ, இருந்துட்டு வரலாம்ல? बहुत अलग लगता. அதுக்கு இல்ல, ஓனர் வேற வீடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம வேற வீடை பார்க்கணும். அந்த வீடு நமக்கு செட் ஆகணும். பெட்ஸ் எல்லாம் வச்சுக்க ஒத்துக்கணும். வாடகை ஒத்து போகணும். இவ ஸ்கூல்லேருந்து வேற 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வேற நான் மாற்றணும். இதெல்லாம் நினைச்சாலே எப்பா சாமி, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். நீ இப்பல இருந்தே ஆரம்பிக்காத. இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இது வேற. அவரு उनका வீட अभी का விக்கலாம்னு ओनर இருக்கேன்னு चाहता தான் है घर சொன்னாரு. बेचना है. விக்கும்போது பாத்துக்கலாம். अच्छा தெரில. ஏற்கனவே நமக்கும் வீட்டுக்கும் 7ஆம் பொருத்தம். இதுல திடீர்னு அரசாங்கத்துல இருந்து வீடை காலி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா அதான் வேற जो வீடு अभी பார்த்தா पिछली இல்ல. स्टोरी थी हाँ உங்ககிட்ட வேற சொல்லல. என்னென்ன? நாமளே இந்த வீடை வாங்கிடலாமான்னு. ஏய் நிஜமாவா சொல்ற? अच्छा हाँ. நிஜம் என்ன मतलब போய் என்ன? अब वो ओनर बेचना चाहता है तो क्यों ना, क्योंकि अब उनका मन नहीं है कि फिर से एक घर छोड़े. சொந்த வீடு வாங்கி தர போறியா அருள்? ஏய் இரு இரு. இதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது. அதான் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, உன்னை நேர்ல பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நான் போன்லயே உளறிட்டேன். வீடு வாங்கினதும் முதல்ல எல்லா செவுத்துலயும் லொட்டு லொட்டு நானே அடிக்க போறேன். சரிம்மா. 2 கல்யாண போட்டோ கூட எக்ஸ்ட்ராவா மாட்ட விடல அந்த கஞ்ச பிசினாரி ஓனர். எப்ப பார்த்தாலும் செவுத்துல கிராக் விட்டுரும், நீர் கசியும், அது இதுன்னு. இனிமேல் பாரு, நான் வச்சதுதான் சட்டம். ओ भाई साहब। ஏமா तो उन्होंने बात की है கேள. கேட்க மாட்டேன். ऐसे नहीं कि खरीदा है और कुछ भी नहीं, 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 बस सोच रहे हैं वो कि அப்படியே खरीदना. என்ன பண்ணுவ? एग्जैक्ट இந்த பாரு, நீ ஏன் ஏதாவது யோசிச்சுட்டு அப்புறம் நான் தான் சொன்னேன்னு என்ன சொல்லாத. நாமளே இந்த வீடை வாங்கலாமான்னு யோசிக்கிறேன்னு தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், சரியா? மிஸ்டர் அருள்மொழிவர்மன் சன் ஆஃப் அறிவுடை நம்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா அப்பா கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு. நீ யோசிக்கிறேன்னு சொன்னா முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒப்பீனியன் கேட்டா சும்மா கிராஸ் செக் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, அப்படியே வச்சுக்கோ. நீ பேசிட்டே இருக்க. நான் ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ओ भाई साहब, तभी वो फाइनली शायद उस फंक्शन के लिए निकल रहे हैं। तो दोस्तों, मेहरगन का ये इंट्रोडक्शन सीन काफ़ी अच्छा लगा मुझे। काफ़ी सिंपल वे में दिखाया गया है, जहाँ पे तंजावुर का एक लड़का है दोस्तों, जिसके घर में डिस्प्यूट हुए प्रॉपर्टीज़ को लेकर, और डिस्प्यूट के बाद दोस्तों वो कितना अपने घर को, अपने टाउन को मिस कर रहा है। ये ओवरऑल सीन इस पे बेस है दोस्तों। और मुझे इसमें बहुत सारी चीज़ें जो है बहुत अच्छी लगी है, जिसमें घर छोड़ते टाइम उसके इमोशंस क्या थे, जहाँ पे दोस्तों वो घर से मनूवर जब कर रहा होता है तब पता चलता है दोस्तों कि वो क्या फील कर रहा है उस समय पे, जब उसे वो अपना टाउन छोड़ना पड़ रहा है। और
2018 में ये स्टोरी 1996 से लेकर 2018 में ये स्टोरी हमें बाद में दिखाई गई है, स्टिल वो वहीं पे है। वो कभी उस चीज़ को भूल नहीं पाया कि मैं उस टाउन को, मैं उस घर को कितना मिस कर रहा हूँ। तो ये बहुत अच्छा दिखाया दोस्तों। बिल्कुल। और जिस तरीके से वो 2018 में जाते हैं और फिर उन्हें एक इनविटेशन आता है, जो उनकी छोटी बहन होती है भुवनम, उनके भुवन, चाचा की बेटी, बिल्कुल। तो उसके शादी का या फिर उनके घर का वेडिंग फंक्शन है, तो उसके लिए उसे वहां फिर से जाना पड़ रहा है, जिसके लिए वो बिल्कुल भी कन्विंस नहीं है कि कन्विंस जाना चाहिए या नहीं जाना चाहिए। एग्जैक्टली। फिर उनकी वाइफ उन्हें थोड़ा मना लेती कि आपको जाना चाहिए, आप एक ही बहन है जिससे आप इतना प्यार करते हो, और अगर उसकी शादी में नहीं जाओगे तो कैसे होगा। तो खुद को कन्विंस कर लेते हो और जाते तो है, फिर भी तंजावुर स्टेशन आता है, फिर भी उतरने का मन नहीं करता है कि यार उतरूं या ना उतरूं। मतलब उनकी जो वो यादें हैं, जब उन्हें लास्ट बार उन्होंने वहाँ पे छोड़ी है, तो उनके रिश्तेदारों की वजह से उन्हें वो घर छोड़ना पड़ा है, और उनका बिल्कुल भी मन नहीं है कि फिर से वही जगह जाए, और उसे अगर देख लेंगे तो फिर एक कड़वाहट जो है वो उनके मन में बैठ गई थी, इसलिए फिर से वो वहाँ जाना नहीं चाहते थे, बट फिर भी वो आ गए, खुद को कन्विंस कर लिया है। और मुझे इसमें एक सीन और अच्छा लगा दोस्तों, क्योंकि ये चीज़ें काफ़ी लोग जो है वो रिलेट कर पाते हैं, क्योंकि बहुत सारे लोगों को जिनके मॉम या डैड जो है वो ऑफिसर रहे होंगे या फिर गवर्नमेंट ऑफिस सर्वेंट रहे होंगे, तो उनको काफ़ी ऐसा ट्रांसफ़र करना पड़ता है। तो उस केस में जब वो ऐसी जगह छोड़ते जहाँ से वो 10-15 साल जुड़े हैं, बचपन से जुड़े हुए, तो कहीं ना कहीं दोस्तों वो रहता है दिमाग में कि नहीं, हमें यहाँ पे रहना चाहिए था, जाना चाहिए था, किसी वजह से छोड़ना पड़ रहा होगा, तो हम उसे भूल नहीं पाते, कितने भी बड़े क्यों ना हो जाए। तो ये मूवी उसको बहुत अच्छे तरीके से मतलब दिखाती है। अरुल का कैरेक्टर काफी बहुत लोगों लोग, को हाँ, रिलेटेबल लग सकता है, जिनको अपना घर ऐसे वजह से छोड़ना पड़ा हो, जहाँ पे उनकी कितनी सारी यादें हो। बिल्कुल। और उसके बाद भी दोस्तों वो मुझे लगता है रेंटल रह रहे हैं, और उसमें एक सीन दिखाया कि हमें वो घर खरीदना चाहिए। तो क्योंकि अब हाँ, उनका इच्छा नहीं है कि फिर से कोई घर, जहाँ पे हम बसे हुए हैं, फिर से कोई घर हाँ, छोड़, बिल्कुल बिल्कुल। तो वो नहीं चाहते कि अब ये इस घर बार छोड़ के मुझे जाना। वो घर छोड़ना नहीं है, क्योंकि घर से पिछली बार जो यादें थी उनकी, जो अभी भी उनको कहीं ना कहीं फ्रस्ट्रेट कर रही है एक समय पे, अब वो उस घर को परमानेंट करना चाहते हैं कि नहीं, हम यहाँ पे ही रुकने वाले हैं। यही घर खरीदेंगे और यही परमानेंट एड्रेस कर लेंगे, क्योंकि एक ट्रॉमा उनको था कि इतना बड़ा घर था उनका, इतनी सारी यादें थी, और उसको छोड़ के वहाँ आना पड़ा। तो मुझे लगता है ना, इस सीन में जो हमने देखा है ना, यहाँ पे डायलॉग से ज्यादा इमोशंस बहुत ज्यादा उभर के आते हैं, क्योंकि अरुल के जो इमोशंस है वो हमें फर्स्ट सीन में ही दिखाई देते हैं। एक लड़का है जो नहीं चाहता है गांव को छोड़ के जाना, तो उसके इमोशंस कैसे होने चाहिए, तो वहाँ पे डायलॉग्स की बिल्कुल भी जरूरत नहीं थी। और वो वाला सीन जब वो घर का लास्ट बार दरवाजा लगाता है, तो वो सीन, वो घर के अंदर से वो भी बहुत अच्छा लग रहा था। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों मेयर गेम के नेक्स्ट पार्ट में। बाय।